போட்டுறலாம். என்ன பேரு? யூடியூப்ல பாரு, யூடியூப்ல வைப் வித் ஜிகே. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்தது என்ன? 2 3 4 8 ரொட்டி. 8 ரொட்டி. கரெக்டா கொடுத்துருங்க. பஸ் ஏறல நீங்க? பஸ் இங்க இருந்து ஏறிக்கலடா. எங்க இருந்து? வீட்ல இருந்து. வா, என்னடா இப்படி இருக்கு டிராஃபிக்? அட போடா, முடிச்சு விட்டீங்க. ஓகே, வெறுத்துட்டேன்டா. அமர் ப்ரோ, 2 தோசை ப்ரோ. அக்கா நீங்க பேசுறதெல்லாம் யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. ஹலோ ஜிகே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சேலம் டு கோயம்புத்தூர் தான் போகிறோம். கிளம்பியாச்சு. இப்போ என்னன்னா வந்து நேற்று நைட்டு தான் வந்து நானும் கலிலும் பிளான் போட்டோம். இந்த மாதிரி போகலான்டா, இங்கே செம்ம போர் அடிக்குது, சாட்டர்டே சண்டே போகலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே கோயம்புத்தூர் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் பைக்லேயே இப்போ கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாது நான் வந்து பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பஸ்ஸை ஸ்டாண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நாங்கள் பைக்கில் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யார் யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலிலே, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் அமர் ப்ரோ, நம்ம கேமராமேன் இருக்கார்ல அவரு, அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் இன்னொரு பேர், 5 பேர் சேர்ந்துட்டாங்க. கிளம்பிட்டோம். ஆனால் மழை வேற லைட்டாக தூறல் போட்டுட்ருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ வேற சைக்ளோன் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால வந்து கொஞ்சம் அப்பப்போ நிறுத்தி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அதை ஃபுல்லாக அப்படியே நான் vlog போட போகிறேன். பாருங்கள், செமையாக இருக்கும். அப்படியே நடக்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே போடுறேன். வண்டி கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இவரை வந்து அந்த பையன் இருக்கான், இவன் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து காக்காப்பாளையம்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு இவரை இறக்கி விட்டுட்டு எல்லாரும் 4 பேரும் 2 வண்டியில் போகிறோம். 2 வண்டியில் கிளம்ப, ஒருத்த மட்டும் பஸ்ஸில் வரோம். மழை வருதுடா, எனக்கு மழையெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு அங்கங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துடலாம். எப்படி கிளம்பலாமா? ஓகே, பார்த்துக்கோங்க. வந்து அங்கே வண்டியில் எல்லாமே ஓகே. என்னடா மழை விடுது வருது விடுது வருது? சைக்ளோன் அப்படிதான் பார்ப்போம். இப்போ சார்ஜரை மட்டும் கூட இப்போ ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஏதாவது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவ்வளோதான், ஸ்டூடியோ ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சொல்ல வேணா, ஒரு பக்கத்தில் இறக்கி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு கொஞ்சம் அதான் அந்த சந்துக்குள்ளே இறக்கி விட்டுருவோம், அவ்வளோதான். 3 பேர் போகிறோன்ட்டு யாரும் வீடியோ ட்ரெண்ட் ஆக்கிற வேண்டாம். சட்டப்படி குற்றம் 3 பேர் போகிறது. ஒரு மனிதாபிமானத்தில் மட்டும்தான் இவரை கூப்பிட்டு போகிறோம். இறக்கி விட்டு அவர் தனி வண்டியில் வந்துடுவார். ஆமாம், டாஸ்க்குனா மழை வேற வந்துட்டு இருக்கு. மழையில போறதுதான் பெரிய டாஸ்கே. இப்போ மழை மட்டும் சடன் வேகமா பெஞ்சுன்னா என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. ஓரமா நின்று போகலாம்டா, அப்படியே போக வேண்டியதுதான். ஆனா இந்த மாதிரி மழையில நான் வந்து போனதில்லை, லாங் டிரைவ் தானே. ஆமா. இப்போ இவங்க 2 பேரும் வந்து வந்துட்டாங்க. இப்போ காற்று அடிச்சுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ அப்படியே கிளம்புறது தான். அந்த தாபா, அந்த தாபா போய் சாப்பிடணும். மெயினாக ஒரு தாபா சொல்லி சங்ககிரி கிராஸ் பண்ணும்போது ஒரு தாபா வந்து உடச்சிரும் டேஸ்ட்டு. இப்போ போயிட்டு அந்த தாபா, ஆனால் அங்கே வெறும் ரொட்டி அது மட்டும் தான் இருக்கும். கிரேவி வந்து நிறையா வச்சுருப்பாங்க. எல்லாமே காசு ரொம்ப கம்மி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 10 பேர் கூட போய் சாப்பிட்டாலும் 500 ரூபாய்க்கு மேலே பில்லு தாண்டாது. இப்போ மணி என்னடா கரெக்டாக? கேரண்டி. மணி 1:20 ஓப்பன் தான். 11 மணிலேருந்தே இருக்கும். ஓகே, 1:30 ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு பொறுமையாக சாப்பிட்றோம், அங்கங்கே நிறுத்துறோம், டீ போகிறோம், ஒன்றுக்கு போகிறோம், அப்படியே போகிறோம். அதான் கொடுத்துனே ஒன்றுக்கு போட்டுக்கோ. இது கேட்டியா? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அது போகலன்னா அது இது சர்றன்னு சவுண்டு வரும். விண்டு இந்த இது அடிக்கிறதுல காற்று சவுண்டு வரும். 2மே நீ தான்டா வாங்கினேன். ஒன்றை தான் இருக்கு. நம்மளும் ஒரு ரைடு தான், ரைடர் ஐட்டம் தான். ரைடர் ஆனால் ஜாலியாக இருக்கும். ரைடர் ஐட்டம் ஃபேம் நம்ம பேக் டு ரைடர். இனிமேல் வந்து கார்த்தி ரீல்ஸ்லாம் வராது, ஒன்லி ரைடர். அங்கே நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம், டீ குடிக்கிறோம், உடைக்கிறோம். ஜாலியாக இருக்குல்ல? ஏண்டா ஜாலியாக இருக்குல்ல? தாண்டா லைஃப். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறான். பஸ்ஸில் வருவான் வந்து அங்கே பஸ் ஸ்டாப்பில் இங்கேருந்து போயிட்டு பஸ்ஸை இதில் விட்டு ஷெட்டில் விட்டுட்டு வருவோம். நாளைக்கு வருவோம் கோயம்புத்தூருக்கு. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானே, என் பேக் வேறு வந்துருக்குதுடா. என் ட்ரெஸ்ஸிங் தாண்டா அதில் இருக்குது. சரி, நம்ம போயிட்டு இப்போ ஒரு செம்மையாக கீழே கட்டில்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே போயிட்டு ஒரு என்னடா அது முட்டை கீமா முட்டை கீமா உடைக்கும்.
போய் சாப்பிட்டு சிக்கன் இருக்கான்னு தெரியல. சிக்கன் இருந்தா லக்கு தான், பாப்போம். நல்லா இருக்குமா? சிக்கன் இருந்தா லக்கு, ஏன்னா அவன் நைட்டு தான் சிக்கன் வருமா. சரி ஓகே. எப்படா கிளைமேட் வந்து ஒட்டைக்குது. தெரிஞ்சுன்னு கொண்டே போட்டுருவாரு. போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வண்டியை வந்து அங்க விட்டுட்டு ஹெல்மெட் எல்லாம் வந்து அந்த ஹெல்மெட் வந்து லாக்கர் வாங்கி பூட்டிட்டு சொன்னாங்க. இவன் எங்க? நான் அப்பயும் சொல்லிட்டேன். நானு என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மாதிரி நான் போனாலும் போவோம், வண்டியில போனாலும் போவேன். என்னது வண்டியிலையா அப்படின்னாங்க. அதோட டாடா சொன்னதுதான். ஜாலியா இருக்கிறனால பஸ்ல போனா கிடைக்குமா? கிடைக்காது. பஸ்ஸு காரு ஆஹா இல்ல. அவன் என்னதான் சொல்லுவான், மச்சி வேற லெவல் மச்சி, இதே வண்டியெல்லாம் வந்தா டயர்டு முடியாது, நம்மளால டயர்டு மச்சி, முதுகு வலி. அதான் சொன்னேன் நான், சும்மா வந்தோடனே சொல்றேன், டேய் முருகா எனக்கு செம்ம முதுகு வலிடா அப்படின்னு சொல்றேன். மச்சி இதுக்கு தான் சொன்னேன் பஸ்ல வரணும்னு, நீட்டா படுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அவ்வளவுதான், நீட்டா போச்சு அப்படிமா பாருங்களேன். ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல, இப்போ 1ன்னா 9 சொல்லுவாங்கல்ல, அது அவன் தான். இப்போ ஒரு இளநீ குடிச்சனா, சே இளநீ, இந்த இளநீ மாதிரி வரவே வராது அப்படிமா, அந்த மாதிரி கேரக்டர் அந்த பையன். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்தது என்ன, தலையூர். ஆஹா. ஆனா இந்த கிளைமேட்னால தானே நல்லா இருக்குது. இதே வெயில்ல அடிச்சுனா ஒரு மாதிரி இருக்குல்ல. வெயில் அடிச்சா காலா டென்ஷன் ஆயிடுவேன். இந்த மாதிரி இருந்தாலும் ஜாலியா இருக்கும். அவங்க போயிட்டாங்களா? டோல்கேட் போயிட போறாரா? சொல்லிக்கலாம், டோல்கேட்டுக்கு முன்னாடியே தானே வந்துருவாங்க. பாரு மலையில முருகா பாரு, வெயில் அடிக்குது பாரு மேல. உன் வண்டியிலாச்சும் வந்துருக்கலாம்டா. நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும்? அவனே இல்லோட செட்டா வரானா. வேற விடு. போயிட்டு என்னடா பிளானு? போயிட்டு ரூம் தரதுக்கு நேரம் சரியா போயிருண்டா கார்த்தி. ரேஸ் கோர்ஸ் போய் வீடியோ எடுக்கலாமா நைட்டு? இந்த பாட்டு எடுக்கலாமா? அழகிய காலம். நம்ம 2 பேர் எடுக்கிறது. தாபானா வந்து நம்ம ஊர்ல இருக்கிற தாபாலாம் வந்து நல்லா, இதுதான் ஒரிஜினல் தாபா. ஏண்டா? ஆமா, இதுதான் ஜாலியா இருக்கும். ஒரு மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு பக்காவா இருக்கும். தான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க. நம்ம கடை அதில் போயிட்டு அதில் போ. லாரிக்காரங்க தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் வருவாங்க அதுக்குள்ளே போகிறாங்க. இந்த தான்டா. பாருங்க, இதுதான் தாபா. தாபா செமையா இருக்கும். எப்படி கட்டல் போட்டு வச்சிருக்காங்க பாரு. கட்டல்லாம் நம்மளால ஒருத்தர் இருப்பார் நமக்கு தெரிஞ்சவர். அப்படியா? ஆமா, எல்லாம் நம்மளால தான். வாங்க இந்தா, ஸ்ரீ சாய் பஞ்சாபி தாபா. இங்கே நம்மளால காணோம். யாரும் ஆளை கூப்பிடலையா? அவரை காணாமே. ஜி என்ன இருக்கு? ரொட்டி சிக்கன் இருக்கா? சரி, எக்கு கீமா. ரொட்டி எத்தனை? 1 2 3 4 8 ரொட்டி. 8 ரொட்டி. 8 ரொட்டி 2 கீமா. எக் கீமா சொல்லலாமா? எக் கீமா 1. வேற ஏதாச்சும்? வேற என்ன இருக்கு? எக் கீமா, முட்டை கீமா தானே? முட்டை கீமா தான் ஒன்று சொன்னேன். கீமாடா, முட்டையே ஃபுல் முட்டையே தருவாங்க. அப்படியா? இது சுண்டல் 1 சொல்லலாமா? சுண்டல் 1 நல்லா தானே இருக்கும் சுண்டல். உடைக்குமா? ஒர்த்து. முருகன் மட்டும் ஃபோன் போட்டு செத்துரும். அப்படியே அந்த உட்கார, அந்த கட்டில் உட்கார. அடி எதுடா? இதாக இருக்கு, அழுக்கு இருக்கு. அங்கே உட்கார. இதா? அதில் வாங்க, இதில் உட்காரலாம். பேக்கெல்லாம் இங்கே வச்சிடலாம். ப்ரோ என்ன ப்ரோ ஜாலியா? இதான் ப்ரோ. ஏன் ப்ரோ நான் கேட்க வேண்டியதானே ப்ரோ? என்ன ஊத்துது?
கண்ணாடி தானே கேட்டேன்னா கேட்டா தானே தரத்துக்கு. அப்பயே தரேன் தானே சொன்னேன். அதான் வாங்கிக்கோங்கன்னு எடுத்துட்டு போங்கன்ட்டேன். இப்படி மாசாரு மிஸ்கின் ப்ரோ. மிஸ்கின் ப்ரோ ரவுடி மாதிரி வந்திருக்க. மிஸ்கின் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. ரவுடியா நீங்க? ரவுடி மாதிரி வந்திருக்கீங்க. பாருங்க உடைக்கும் அப்படி உடைக்கும். நீங்க சாப்பிட்ருக்கீங்களா ப்ரோ? நான் நைட் 12 மணிக்கு இங்கே தாபானா வந்து அந்த தாபா வந்து நம்ம ஊர் தாபா எப்பயும் போல இருக்கும். இதுதான் வந்து தாபானா தாபா மாதிரி இருக்கும். இந்த இடத்த மட்டும் ஏண்டா. ஆமா ஒருத்தன் வருவான் அவனுக்கு காலை போடுறான். நீங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கான். ஏன்டா எடுக்க மாட்டேங்கிறான் போன பாத்தீங்களா இல்லையா? போட்டேன் போடுங்க. போட்டு வெங்காயமும் ஊறுகாயும் கொடுப்பாங்க. உடைக்கும். வெல்கம் கிட்டு தெரிக்கும். முருகன் பார்த்தா வாமா வெல்கம் பண்ற மாதிரி காரமா வெல்கம் பண்றாங்க. உடைக்குதா? ஊறுகாய் பிளஸ் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி எப்படி வச்சு வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணாது. அவர் தானாமா? அட ஏன் ப்ரோ, நான் எத்தனை வாட்டி வந்துருக்கேன். ஆளை கூட மறந்துட்டேன். ஒருவேளை மாறி மாறி இருப்பாங்க போறடா. இவர் வந்து ரொட்டி போடுறவர். இன்னொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க. இழுத்து போடுறா. அது இழுத்து போடு. இடிச்சிட போகுது லைட்டா. ஓகே இடிச்சிட போகுது ப்ரோ. கால் வச்சுக்கோங்கப்பா. ஓகே பகா நைட் அங்க ஜி இன்னொரு பிளேட். இது வந்து ஆனா மைதா தானடா இது. கோதுமை. என்ன ப்ரோ கோதுமைடா. பக்காவா இருக்கும். பாயில்டு எக்கு 4 சொல்லட்டா? பாயில்டு எக்கு ஜி. பாயில்டு எக்கு 4, முட்டை 4. அவிச்ச முட்டை. அவங்க அது எப்படி தெளிவா பேசுறாங்க. அவருக்கு தெரியும்டா. நல்ல வேலை. கண்ணாடி போட்டு சாப்பிடுறா. சுதா நீங்களும் சேலம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சேலம் இல்லைன்னா சங்ககிரி டோல்கேட்ல ஒரு ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது கடை. 4வது கடை லாஸ்ட் கடைக்கு வாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் கடை. இந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்லாம். அவன் சாப்பிட்டேனே நானே. ஆனியன் எடுங்க ஜி. ஆனியன் அப்படி வச்சு இதை வந்து இதில் வச்சு ஏய் வா ஏய் சூப்பர். இதை அப்படி சுருட்டி இதில் ஐயோ எங்கடா போச்சு. இப்போ போடணும் வாயில. இந்த ரூம்ல அந்த டைலாக் எடுத்துடலாமா? ராயன் ராயன் உடைக்குது. எப்படி உடைக்குது? உடைக்குது. முருகன் மிஸ் பண்ணிட்டான்.
இப்போ போகும்போது மாட்டுவோன்னு நினைக்கிறியா மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறியா மலையில்? ஆ மாட்டவே மாட்டோமா தெரியல. நீங்களாம் ரெயின் கோட் போட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒளிஞ்சு நிற்பீங்களாமா? நாங்களாம் சட்டை போட்டு வந்துருக்கோம், நாங்கள் போயிட்டே இருப்போமா? எங்கே ஒளிஞ்சு நின்னீங்க? இல்லை சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஆஹா ஒளிஞ்சு நீ மாட்டுவோமான்னு கேட்குறேன் நான். ரெயின் கோட் இல்லை ப்ரோ இது. லைட்டாக மழை பெய்யுது, மழை இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிறது மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். பவானி ஏன்னா கோயம்புத்தூர்ல போய் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல மாட்டிப்போமா? எப்படி சொல்றேன்? என்னடா இது சைக்ளோனுங்க, மழையிலே மாட்டாமே போயிட்டு. டெக்ஸ்வாலினால ஈரோடு தானா? டெக்ஸ்வாலி ஈரோடா? அதான் கேட்குறேன். எனக்கு தமிழ் டெக்ஸ்வாலிங்கிற ஒரு பிராண்டு தானே? இல்லை டெக்ஸ்வாலின்ற துணிக்கடைடா. துணிக்கடையா? ஷாப்பிங் மால் மாதிரி. வாய்ஸ் பாருங்க எவ்வளோ வண்டி. இதனால தான் நாங்கள் 2 வீலரில் வந்தவங்கிட்ட இருக்குது. காரு ஃப்ளைட்டு கூட வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து டிராஃபிக் பிடிக்காது. காரை டக்குன்னு நிறுத்திட்டு அப்படியே போயிடுவோம், வேறு கார் வாங்கிட்டு. நாங்கள் வந்துட்டோம். உடைக்குதா கிளைமேட்டு? உடைக்குது கிளைமேட். ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாரு. இந்த மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ் எப்பயும். போன டைம் நாங்கள் இங்கே வரும்போது இங்கே தான்டா டீ குடித்தோம். இங்கேருந்து பக்கம் தான்டா. ஆமாடா. இங்கேருந்து பார்க்க இதே மாதிரி இன்னொரு டோல்கேட் அங்கே ஒன்று இருக்குது. அதுதான் கோயம்புத்தூர் டோல்கேட் லாஸ்ட்டு. இதுக்கடுத்து இன்னொரு டோல்கேட் இருக்குல்ல, அந்த டோல்கேட்ல இருந்தா கோயம்புத்தூர் பக்கம். நானும் நிறைய இது இருக்கும் பாரு பொட்டி கடை. இது வந்து பஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோவேன். ஆர்த்தி பஸ் எல்லாம் வந்து இங்கே தான் நிறுத்துவாங்கடா. பஸ் எல்லாம் நீ வந்தா இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. பாடுறா சாவி எடுத்துக்கிட்டே வண்டியில? சாவி அங்கேயே தான் இருக்கு பாரு. வண்டியிலே வச்சுட்டு வரானுங்க சாவியை. நிறைய பேர் இருக்காங்களே. 7000 20 days work தான். உள்ள 10 நாள் மீதி 10 நாள் உள்ளே சோப் பவுடர் லிக்விட் அது சேல்ஸ். நீங்களே வா வாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். அங்கே ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் வாங்க. உண்மையாக தானே சொல்கிறீங்க? இல்லை இல்லை மேரிகோல்டு ஒரு 2 பிஸ்கெட் கொடுங்கண்ணா. கரெக்டாக கொடுத்துருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கா பிஸ்கெட்டு? சரி ஓகே. அதெல்லாம் வேணாம். நம்பர் எது? இது நம்பர் மேல இருக்கு 99. இது அட்ரஸ் மேல இருக்கு. சரி ஓகே இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்லை நீங்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். ஓகே பை. எங்கடா கிளம்பிட்டு இருக்கேன். ஏய் எப்படா கிளம்பி நீ எப்படா வரது? ஏண்டா 5 மணி நேரம் ஆகும் போது. அப்பா ஏப்பா 3.5 மணி நேரம் ஆகும்பா. அங்கேருந்து நீ வரது 4 மணி நேரம் ஆகும்பா. பஸ் ஸ்டாப் கிட்ட இது ரயில்வே ஸ்டேஷன் என்னது ஏர்போர்ட் கிட்ட தான் பண்ணலாம். இங்கேருந்து பஸ்ஸில் எவ்வளோ நேரம்டா ஆகும்? 3.5 மணி நேரமாச்சும் ஆகும்தான்டா கோயம்புத்தூர் சேலம் டு கோயம்புத்தூர். இன்னும் பஸ்ஸே ஏறல நீ? பஸ் இங்கேருந்து ஏறிக்கிறேன்டா. எங்கேருந்து? வீட்டில் இருந்து. கருப்பூர்ட்டு கருப்பூர் இருந்தா நீ எங்கே போயிருக்க இப்போ நீ? அந்த இது இருக்குல்லடா ரேடிசன். ஆமாம் அந்த வழியில. அந்த வழியில் எப்படா உனக்கு பஸ் வரும்? கோயம்புத்தூர் வேற இடம்டா, நீ சொல்றது பெங்களூர்ரா. பெங்களூர் இப்படி போகும், கோயம்புத்தூர் இந்த பக்கம் போகும். அந்த பாலம் ஏறல அந்த பக்கம். சரி ஓகே. மயூரா இருக்குல்ல அதுக்கு இந்த பக்கம். தூங்கி எஞ்சிட்டியா? சரி
எங்க ஆன் பண்ணு. ஆன்ல தான்டா இருக்கு. ஆன்ல தான் இருக்கு தம்பி. நீ தான்டா ஆன் பண்ணும். எப்படிதான் மழை வருதோ முருகா. முருகா எப்படிதான் மழை வருதோ. உனக்கு மட்டும் மழை வருது. எங்க நான் கொஞ்சமாச்சும் நினைச்சிருக்கோன்னு பாரு. டேய் பைத்தியக்கார மழை பெய்யலடா. இவன் பாருடா. தெரியுதா இல்லையாடா எங்கடா அவன மழை பெஞ்சிரு பாரு. எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க தெரியுதா இல்லையா? அப்புறம் என்ன இங்க பாருடா. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும் தெரியுமா? கிளைமேட் வேற லெவல். வேற நம்ம டீ குடிச்சோம் டோல்கேட் அங்க இருக்கும். அங்க பாரு டோல்கேட் பாரு. டீ குடிச்சு நீ ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சியே. அங்க இருக்கும். அங்க எப்படி வந்திருப்போம் அது கூட மழை பெய்ஞ்சிருந்தா. நீங்க பாரு ஹெல்மெட்ட பாருடா. டேய் ஹெல்மெட்ல கூட பாரு ஒரு மழை இல்ல. ஒரு தூசி தெரியுதா? தூசி பாரு அப்படியே இருக்கு. வேற தூசி. கோயம்புத்தூர் போயிட்டீங்களா? டேய் அந்த டோல்கேட் கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருக்க டோல்கேட்ல நிக்கிறோம். நீ ரோஸ் மில்க் குடிச்சல ஒரு வாட்டி. அங்க இருக்கும் கரெக்டா. அவினாஷ்ல தானே வண்டி நின்னுச்சு. ஒரு வாட்டி போயிடு அவினாஷ் ரோட்ல தானே வண்டி நின்றுச்சு அவனுக்கு. ஆமா புல்லட். இவ்வளவு முன்னாடி போனா பின்னாடியா? அதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு டீ வாங்கி குடிச்சு முடிச்சு வந்துட்டோம். இங்க இருக்கோம் டோல் தாண்டி. ஃபோன் பண்ணோம். ஃபோன் எடுக்கல. ஃபோன் பண்ணோம். ஃபோன் பாத்தீங்களா? ஃபோன் எடுத்தீங்களா? மெசேஜ் பாத்தீங்களா? நான் அது யாரு தப்பு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நல்ல வேலை. நான் டோல் தாண்டி குடிக்கலான்னு உங்களுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது நாங்க? ஆனா வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அரை மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். அப்போ வாங்க கிளம்பலாம். கிளம்பலாம். சும்மா ஃபர்ஸ்ட் போட்டு தந்துச்சு அவ்வளவுதான். பாய் ப்ரோ. கண்ணாடி போட்டு பூச்சிக்கு அடி வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் ப்ரோ. இது என்ன ஊரு? பெருந்துறை. பெருந்துறையா? பெருந்துறையில இருந்து எடுக்கிற வண்டிய மழை தூருதே. யூடியூப்ல வரணுமான்னு கேளு. யூடியூப்ல எங்கடா? போட்டுடலாம். என்ன பேரு? யூடியூப்ல பாரு. யூடியூப்ல வைப் வித் ஜிகே. எந்த ஊரு? எந்த ஊரு? திருப்பூரா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். வைப் வித் ஜிகே. ஜிகே பக்கம் தான். இன்னொரு பக்கம். கோயம்புத்தூர் வந்தாச்சுடா. சிக்கந்தர் அலி. இன்னும் இங்க இருந்து 20 கிலோமீட்டர். நம்ம ஊரு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல யார் இருக்கீங்க? ஆனா என்ன சேலம் மாதிரி வராது. உடனே கோயம்புத்தூர்ல சந்தோஷப்படாதீங்க. அவங்களுக்கு அவங்க ஊரு ஸ்பெஷல். ஆமா என்னதான் இருந்தாலும் சேலம் சேலம் தான். சேலம் தான். ஆனா என்ன நம்ம சேலத்துல வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஊருங்க நான் கேளுங்க நான் கோயம்புத்தூர் ஆளுங்க. கோயம்புத்தூர் ஆளா நீ? நகத்தே கோவை நகத்தே. கோயம்புத்தூர் ஆளாடா நீ? நம்மளாம் சேலம்பா. 1000 தான் இருந்தாலும் சேலம் தான் மாசு நமக்குலாம். அப்படி. டேய் என்னடா பண்ற கலில்? ஏய் அங்க என்னடா ஓட்ட போட்டுட்டு இருக்க? இப்படி இருக்க. ஓ ஏ ஓ ஆ ஃபேம் இப்போ வந்து எங்க ரூம் எங்கடா போடுறது? ரூம் போட்டுக்கலாம். கேஸ் போட்டுக்கலாம். காந்திபுரத்துக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குது. ஆனா அது அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா நார்மலா ரூம் இருந்தா போதும். நான் பேசிட்டேன்டா. ரூம்லாம் பேசிட்டியா? எங்க? இதானா கணபதி கிட்ட. தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்களாம் இல்லை. அந்த ஆப்பில் தான் பார்த்து பேசியிருக்கேன். சரி ஓகே. அவருக்கு அமருக்கு ஃபோன் போடு. அவரெல்லாம் எந்த மூலையில இருக்காருன்னு தெரியாது. நான் எப்படி வந்தோம்? ஆமாம் அந்த டோல்ல இந்த டோலே வந்துட்டோம்ல. அவரெல்லாம் எந்த மூலையில இருக்காருன்னு தெரியாது. எங்கடா இது என் சாவி? சாவி வண்டியில தானே இருக்கும். எதுக்குற சாவியை கழட்டுற இங்கே இருக்கும்போது? சாவி எங்கடா வச்சேன்? இருக்கடா ஜோப்ல. என்ன சொன்ன? வரல ஃபோன் போடுவேன். ஃபோன் போடு. ஏடா என் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு என் ஃபோனில் அப்புறம் ஃபோன் போடுவேன். கொக்கரக்கோ சமஜோலே பக்கம் வந்தா சமஜாலி. கோயம்புத்தூர் வந்து என்டர் ஆகிட்டோம். பயங்கரமாக இருக்கு கைஸ். உனக்கு சேலம் அளவுக்கு இல்லைண்ணா. சேலம் தான் உடைக்கும் கைஸ். சேலம்
சேலமா இருந்தா ஆட்டிட்டு போடு, கோயம்புத்தூரா இருந்தா ஹேண்ட்ஸப்பை போடு. ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறானுங்க பத்தியா, நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்கடா. திடீர்னு நீங்க ரோஸ் மில்க லைக் பண்ணீங்கன்னா ஹார்ட்டை போடுங்க, அதுவே பாதாம் கூட திடீர்னு உங்களுக்கு யாராச்சும் விஜய் பிடிக்குன்னா முதல்ல ஆட்டிட்டு போடுங்க, அஜித் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் கோகுலம் பார்க்கு கிட்ட வந்தாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ். நீங்க யூடியூப்ல போட்டு வச்சீங்கன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். நீங்களே இதை பார்க்கும்போது செம்மையா இருக்கு கிரியேட் பண்ணி நீங்க போட்டுட்டே இருங்க. சரியா, ரீச் ஆகுது ஆகல அது அடுத்த விஷயம். நம்ம பார்த்து ஜாலி பண்ணிக்கலாம். மேக் மெமரிஸ், கிரேட் ஃபன். அப்படிதான் அந்த இது இப்பெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்குல்ல. இந்த மீன் அன்னைக்கு எப்போ பண்ணப்பட்ட மீன் வீடியோ இப்படி இருந்துச்சு பார்க்க, அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஆமா. என்னடா டேய், என்னடா இது உடைக்குது டிராஃபிக், இவ்வளவு டிராஃபிக்கா? ஆனா இதை பொறுத்த வரைக்கும் சேலம் எவ்வளவோ பரவாயில்ல மக்கள். ஆமாடா, எங்க டிராஃபிக்னாலும் வீட்டுக்கு போயிடுவோம் நாங்க. சந்தா உள்ள புந்து போயிடுவோம். இது எங்கடா நம்ம போறது வழி? இங்கெல்லாம் வந்து ஒரு வழியும் இல்லை, குறுக்கு விட்டே இல்லை. ஒரு வழி நம்ம போலீஸ் போயிடுறாங்க, திருப்பி போடுறாங்க பார்த்தியா? அப்படி அந்த அக்கா ஒரு சிரிப்பை பார்த்தியா இல்லையா? அப்படியே திருப்பி போயிடணும். சே, விட்டுருக்கலாம் அப்படி. போட்டதாண்டா கடுப்பு. ஆமா தானே. குருவி, சிட்டுக்குருவி. வாங்க பாஸ், வாங்க 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 வாங்க. ஐயோ, நாம தான் தப்பா போறோம். என்னடா இப்படி இருக்கு டிராஃபிக்? அட போடா, முடிச்சு விட்டீங்க. வெறுத்துட்டேன்டா. முடிச்சு விட்டீங்க போங்க. அங்க இருந்து வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, இங்க இருந்து போக எவ்வளவு நேரம் ஆகும் போல. சேலம்ல இருந்து வந்து 4 மணி நேரம் ஆகுதுங்க, இன்னும் உள்ள ஊருக்குள்ள போல. ஏன்னா வீட்டுல இருக்க மாட்டீங்களாடா, கம்முன்னு வெளியே வந்து சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் சித்ரா. யாரா சித்ரா? சித்ரானா ஒரு ஏரியா பேர்றா. டே நிஜமாவா? ஆமாடா. ஏய், யாரா சார்? சித்ரா ஸ்டாப்டா. சித்ரான்னு ஸ்டாப்பா? ஆமா, ஏர்போர்ட் சித்ரா. அப்போ சுவாதி ஸ்டாப் எங்க? வேற சித்ரான்னு போட்டிருக்கா, SITR. எங்க? வேற மேல போடலாம் போட்டிருக்கா. சித்ரா ஸ்டாப். உள்ள பூந்து போப்பா. நம்ம ரைட்லயே தான் போகணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். ரைட்ல வேற போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள போனா ஏர்போர்ட். ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எத்தனை டிராஃபிக். இங்க ஒரு பப் இருக்குடா காலையில. தெரியுது, இல்ல இல்ல இன்னும் ஒன்று இருக்குண்டா. இந்த பப்புக்கு நான் வந்திருக்கேன்டா. ஆனா அது வந்து முன்னாடியே புக் பண்ணணும். ரைட் சைடுல ஏதோ இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்திருக்கேன். ஒரு மாலுக்கு மேல ஒரு பப் இருக்கு. ஆனா அது வந்து புக் பண்ணணும். நீ காய்ஸ் உடைக்குது, இங்க பாருங்க உடைக்குது காய்ஸ். டேய் அவிகர்றா, எல்லாம் கடுப்பேறுவாங்க போல. என்ன உடைக்குது 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 விளாக்ஸ் ஆரம்பிக்கிறேன்டா. உடைக்குது விளாக்ஸ். மருதமலைடா. டேய் மருதமலை இங்கேயா இருக்கு? இங்க இருந்து 25 கிலோமீட்டர். போட 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 போட. ஒரு கோயிலா? ஆமா, மருதமலை கோயில் தானே? ஆமாடா, மருதமலை மாமணியே. அன்னைக்கு நாங்கள் பொண்ணே அடிச்சு தூக்கிட்டு போனாங்களா ஒருத்தன். யாரு? சருன்னு போனானுங்க. ரைட் ரோடு ரைட் ரோடு. வண்டி வடக்கிதே வண்டி. ஆஹா, இப்போ போ சருன்னு போ. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. காய்ஸ் வண்டா காய்ஸ், டைட்டில் பார்க். லெஃப்ட் விடு லெஃப்ட் விடு லெஃப்ட் விடு லெஃப்ட் விடு. லெஃப்ட் தான்டா போகிறேன். காய்ஸ் உடைக்குது. வந்துட்டோம் காய்ஸ். ஓ, டைட்டில் பார்க் கமிங். ஏடா அப்படி பண்ற? காய்ஸ் தான் டைட்டில் பார்க். லெஃப்ட்ல போடு நம்ம சீட் இருக்கு பாரு. லெஃப்ட்ல போடுவோம், சேர்ல போய் உட்காந்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. உடைக்குது டைட்டில் பார்க்குன்றது. இங்கே பாடுறா, அங்கே இருக்கடா, மறைச்சிருச்சுடா. இது ஆஃபீஸ்ரா, இது நல்லா இருக்குடா. உடைக்குதுடா. உடைக்கு எனக்கு தெரியும். எடு, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடு. வீடியோவே எடுக்கலாம். ஆமாடா எடுக்கலாம். ஒரு சாங் கூட எடுக்கலாம். எடுத்துடலாம்டா. அப்படியே பாரு, அங்கே போய் போட்டு தாய்க்கிறலாம்டா. வாடா. ஆமாடா, சூப்பராக இருக்குடா. கடையில் பார்த்தியா, ஹெல்மெட் போயிடுச்சு.
இது ஒரு டீ ஷர்ட்டு, இவனுக்கு ஒரு ஃபேண்ட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு ஸ்டூடியோவில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து துடியலூருக்கு போயிட்டு துடிச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு இது என்னடா என்ன சாப்பிட போகிறோம்? ஏதோ ஒரு கடை அந்த பொண்ணு காட்டும் டாக்டர் கடையில் சாப்பிட்டு எனக்கு பொண்ணு வருது இவன் ஃப்ரெண்டு. அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு ஒட்டைக்கிறோம். துடியலூர் பஸ் ஸ்டாப் டயர்ட் ஆயிடுச்சு. துடியலூர் பஸ் ஸ்டாப். துடியலூர் பஸ் ஸ்டாப். ஆ அந்த இதுல நம்ம டைட்டில் பார்க்கில் இருந்தால அதுக்குள்ளே போனால் ஈஸியாக அப்படி போனால் கஷ்டமா. கரெக்டாக வெளியே போயிட்டு ஓட்டை கடிச்சு அப்படியே போயிட்டே கரெக்டாக இருக்கும். இது வண்டி எடுப்போம். சரி கிளம்பலாமா? ஸ்டார்ட்டா அகைன்னு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இவர். சரி ஓகே போலாமா? ஆ இதெல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது ஸ்டைலு போலாமா? சரி போயிட்டு காளான் சாப்பிட்டு ரூம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, வந்து பேசுவோம். பிரச்சனையை பண்ணி விட்டாங்க. ஏதாவது வாங்கிக்கோ. ஆ போட்டோ அதுதான் தலைவர் என்ன லொக்கேஷன் அனுப்பி கிழிச்சேன். அது கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கா? அவங்களுக்கு அனுப்பல. உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். நீ பண்ணி அனுப்புறேன் போனோடனே. நம்பவே நம்பாது. சரி 2 ரூம் போடும்போது நாங்கள் பண்ணுறாங்க வேறுங்க. ஏய் என்ன பண்ற டேய்? சரி வாடா டே சாப்பிடலாம்டா, பசிக்குதுடா. நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்க வரலைன்னா என்ன பண்றது? வண்டி கடையில் சாப்பிட்றது ஒரு ஸ்பெஷல் செம்மையாக இருக்கும். ஆ ஏ ஆமாடா, பாகுபலி தோசை கடைடா. கரெக்டா? அது அந்த கடை தான். அப்படியா? கரெக்ட். நல்லா சாப்பிட்றா விட்டுட்டே முன்னாடியே முடிச்சு விட்டு விட்டுட்டே சாப்பிட்றா. எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? ஆ ஒர்த்து கடையா? சரி போங்க உட்காரலாம். ப்ரோ ஃபோன் தாங்க. ஃபோன் வச்சு எதுக்கு ஒம்பு அசால்ட்டுக்கு போகலாம். ஆனால் மாட்டினா அடிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இப்போ. ஆனால் அந்த பெங்களூரில் எனக்கு நிறைய இடம் தெரியும். இது தெரியாது. சந்து சந்தா போகிறது. गाइस விக்கின்னு பேர் வச்சவங்களாம் பொக்கி போடுவாங்க गाइस. யாரு ஏன்னா அவன் சொல்கிறான் திருச்சியா? அந்த தாயில எது கூட்டிட்டு வந்துச்சு? நான் வேறு ஓவராக பண்ணுவேன். ஏ போ गाइस. ஃபைனலாக வந்துட்டாரு. உடைக்குதுண்ணா. இந்தாடா சூப்பராச்சா? வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? ரீல்ஸு ஆ சும்மா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இனிமேல் தான் எல்லாம் கொலாப் பண்ணுவேன். வெஜ்ஜில் சொன்னீங்களா இல்லையா? வருவீங்களானே தெரிலடா. வரேன்னு தான் சொன்னேன். 2 பேர் வெஜ்ஜுன்னு அவன் அங்கே இருக்கு. வெஜ்ஜு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சூடாக இல்லை? சூடாக சாப்பிட்டாதான் அதுக்கு பேர் ஆப்பாய். ஆறி போய் சாப்பிட்டா அது பேர் இல்லை, அப்பையும் ஆப்பாயில் தான். எடுங்க சூப்பராக போடுவாங்க. நீங்களே இந்த வீடியோவை பார்த்து பயப்படணும், அந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்துருக்கு.
கலீல்கிட்ட ஒரு 2 தோசை வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ வாங்கிட்டு வரானா இல்லைன்னு பார்க்கலாம். அது கேவலம் சாம்பார் ஆனால் இன்னும் ரூம்லேயே நாங்கள் பார்க்கவே இல்லையே. எங்கடா போகிறது? ஏன்னா வெஜ்ஜு செம்மையாக இருக்குல்ல. அமர் ப்ரோ 2 தோசை ப்ரோ. போதும் ப்ரோ, என்னையா ரூம் இருக்கும், ஆனால் நமக்கு இருக்குமா தெரியாது. போன டைமே என்னமோ சொல்கிறாங்க, அந்த ஆண்டி தான் பேசுது. வந்துட்டாங்களா? சாபா இப்போ ரூமுக்கு போகணுமா? இல்லை, லாரி வந்துட்டு போட்டு பஸ்ஸு லாரி அப்படி போகிறான். வெளிந்து இப்போ டைம் என்ன கரெக்ட் ஃபேம். இப்போ நம்ம சாப்பிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். பத்திரமா இருக்குமா அச்சி? இங்கே வர்ற குதிரை என்னடா? சரி கரெக்டாக பேசிடுவல்ல. இது போடுற இது செம்மையாக இருக்குடா. இது பாரு டீ எக்ஸல். இது போடுற ட்ரம்ப் எக்ஸல் பாரு செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது பற்றி சூப்பராக இருக்கட்டும், நம்ம தூங்கலாமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் கிடைக்கும் தானே. பேட்டரினா பச்சையில் இருக்கு. பேட்டரிடா. நல்லா போட்டதாண்டா லாக்கு. பார்த்துக்கோடா லாக்கு கன்ஃபார்மா? எங்க இருக்கு வாட்டர் பாட்டில் எங்கடா பால் அடிக்கிற இருக்குது சிசிடிவி. முருகா சாப் அதனால ஒரே இதில் 6 பேர் இல்லை. 1 2 ஒரு பொடி ஃபேன்லாம் ஓடுது. கலியில் இந்த மாதிரி மாட்டிருக்கியா? மாத்தினமே எப்போ? 6 பேர். நானும் சிறுவோர் சேர்க்காத ஃபிரோஸ் ப்ரோ உடனே கட்டுக்கரு கட்டினான். என்னது இப்போ நம்ம வந்துட்டோம். போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் காலைல எந்திரிச்சு ரீல்ஸ் எடுக்க போகலாம். கலியில் எங்கள் அம்மா இந்த ரீல்லாம் பார்த்தா என்ன ஆச்சு, இந்த vlogலாம் பார்த்தா எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணுறாங்க பாரு பசங்க. ப்ரோ நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்களா இங்கே வந்து தான் சொன்னீங்களா? வீட்டில் அவன் சொல்கிறேன், நான் வந்து பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். இன்டர்வியூக்கா? இன்டர்வியூ தான் இருக்கேன். நாளைக்கு இன்டர்வியூ தான் போகிறேன். வீடியோ கால். என்ன சொன்னான்? ஃபஸ்ட்டு ரூம் இல்லைன்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு வந்தோம், மறுபடியும் இன்டர்வியூக்கு வந்தோம். இவரை பார்த்தா இன்டர்வியூக்கு வந்த மாதிரியா இருக்கிற ஒரு மண்டை. டுமாரோ வி வில் see you guys. இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல வந்து போயிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் திருப்பி எங்களுக்கும் தெரியாது, அப்படியே போற போல பார்க்கலாம். ஆனா இது செம்மையான மிஸ் பண்ணிட்டடா முருகா மிஸ் பண்ணிட்டா. மழை வருதுன்ட்டு மழை வருது பஸ்ல என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு. சரிடா ஓகேடா. இதேதான் எப்படி தெரியுமா, 3 இடம் ஃப்ரீயா இருந்துச்சு பின்னாடி. இல்ல வீடியோ கால் பண்ணால இதுல ஏறினாங்கடா, டோல்கேட்ல 2 பேர் ஏறினாங்க. இங்க பாருங்க இவன் எப்படி தெரியுமா, இவன் இப்போ ஒரு கடைக்கு போனோம்னு வச்சுக்கோ, இவன் சாப்பிட்றது மட்டும் வரும்போதே உனக்கு நல்லா பேசிட்டு வந்தோம். பேசுவான் இவன். சாரி, அவங்க தப்பா என்ன போர்ட்ரேட் பண்றாங்க, யாரும் அப்படி நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி ஐ அம் a good person. இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பத்தி சொல்றேன்டா. என்னது அது வந்து இந்த அந்த இதுல போய் அங்க LIC ல பாக்குறேன்னு சொல்லி அது நான் பாத்துக்கிறேன். இப்போ எங்கடா போறது? நானா திங்கக்கிழமை காலையில இல்லைன்னா நாளைக்கு நைட்டு.
அதான் தெரியல, நான் என்னன்னு பேசிட்டு வரேன். நான் திங்கக்கிழமை காலையில் என்ன பார்த்துட்டு வரேன். எங்க வரணும்? மழையே இல்லவா இங்களா? மழைலாம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு மழைன்னு? நீ சேலம் மழையா? இங்க மழை கிடையாது. ஆனா அதான் நானும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இது ஒண்ணுமே மழையே இல்லை. அப்பா நல்ல வேலை இல்லைன்னா நாங்கள் உட்காந்து ஆமா. என்னம்மா இதுல இருக்கு? அக்கா நீங்க பேசுறதெல்லாம் யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கக்கா. இப்ப பாரு, நீங்க திட்டதெல்லாம் யூடியூப். சரி கண்ணு பத்திரமா பார்த்து கண்ணுன்னு சொல்லுங்கக்கா. இப்படி பேசக்கூடாதுமா, நல்லா நீட்டா பேசுமா. என்னமா இது? அக்கா உங்களோட ஃபேவரட் வார்த்தை இன்னும் வரல, அதில் திட்டுங்க. அப்பதான் எதுவும் நினைக்கலையே யாரையும். அக்கா கார்த்திகை செல்லமா திட்டுவீங்களா? திட்டுங்கக்கா சீக்கிரம். சரி டேக் வேகமா வருது. நாளைக்கு தான் டேக். ஓகே எதுக்குமா வண்டியா? வண்டி வந்து இங்க இருக்கு. வண்டி இங்க இருக்குமா ஸ்டாண்ட்ல. தெரியல, வண்டியில போனா போவோம், இல்லைன்னா பஸ்ன்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? ஆமா, இது வந்து பிளான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. யூடியூப்ல உலகமே கேள்வி இருக்கு. தெரியாது போ. எடுத்துட்டு இருக்கான் கடையில சிக்கன் தரளி. ஒன்னதான் எடுத்துட்டு இருக்கிறான். எதுக்குமா பயம்? ஏமா என்ன லடாக்கா போயிட்டு வரேன். லடாக் நடந்து போறேன்னு சொல்ல அடுத்த வரேன். அடுத்த டைம் சரி நான் வந்துடுவேன் நாளைக்கு. அடுத்த வாரம் ப்ரோ ஆட் பண்ணு ப்ரோ. சரி ஓகே. சரி அடுத்த வாரம் வேற ஊரு. அடுத்த வாரம் லடாக் போலான்னு இருக்கோம். சொல்லு. லடாக் நடந்தே போனோம்னு வச்சுக்கோ, செம்மையா இதா இருக்கு. உங்க அப்பா கூடுறோம். லடாக்னா அது வந்து ஒரு காஷ்மீர். காஷ்மீர். ஏமா இந்த படம் பார்க்கலாம், அமரன் படம் சுட்டுட்டு இருப்பாங்களே, சுடு சுடு சுடுன்னு, அந்த இடத்துக்கு கொஞ்சம் எல்லா பசங்களும் ஒரு மாதிரி கார்த்தி யார் பேசுறது தெரிஞ்சுக்கோங்க அப்ப அவனை பத்தி. ஓகே ஃபேம், நாளைக்கு சந்திக்கலாம். கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டு வந்துடுறேன். தூக்கத்தை போட்டு வந்து என்ன பண்ற?